ஆளை மட்டும் பிடிக்கணும். மாடியிலிருந்து தவறி விழுந்த கல்லூரி மாணவி பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சந்தோஷமா தன்னுடைய தந்தையோட போன்ல பேசும்போது இப்படி ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கு. உயிரிழந்தும் உடல் உறுப்புகள் தானம் மூலமா பல பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்காங்க இந்த கல்லூரி மாணவி. நெல்லை மாவட்டம் மானூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவடியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவரு குஜராத்ல இட்லி வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. இந்த தம்பதியுடைய மகள்கள் 19 வயதான கலைச்செல்வி மற்றும் புவனா, மகன் சாரதி. கலைச்செல்வி பாளையங்கோட்டையில தனியார் கல்லூரியில BA 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி அன்னைக்கு மொட்டை மாடியில குஜராத்ல இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையோட சந்தோஷமா செல்போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா மாடியில இருந்து தவறி விழுந்த அவங்க சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தாங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம இப்ப பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானமா வழங்குறதுக்காக பெற்றோர் முன் வந்திருக்காங்க. அதன்படி கல்லீரல், சிறுநீரகம், கருவழிகள் உட்பட பல்வேறு உடல் உறுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மருத்துவமனை சார்பில் மாணவிக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கு. இப்படி உயிரிழந்தும் பல பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்காங்க கல்லூரி மாணவி. சந்தோஷமா தந்தையோட போன்ல பேசிட்டு இருக்கும் போது தவறி விழுந்து மாணவி உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் மீளா துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.